புதுச்சேரியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்துடன் பாஜக பிரச்சாரம் செய்து மலிவான அரசியலில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக சாடியுள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உருவப்படங்களோடு பாஜகவினர் வாக்கு கேட்டு வருவது அதிமுகவினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் இந்த போக்கை கடுமையாக கண்டிப்பதாக கூறிய புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் தங்களது செயலை பாஜக நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற மலிவு விளம்பரங்களை பிஜேபி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசால் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட மாநில உரிமைகளை இதுவரை வழங்காததாலும் வேறு வழி இல்லாமல் குறுக்கு வழியில் எங்கள் தலைவர்களுடைய படத்தை பிரசுரித்து வாக்கு கேட்பதை எந்த ஒரு அதிமுகவின் அடிமட்ட தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டதால் வேட்பாளரை பாஜக தலைமை முடிவு செய்யும் என என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நம்முடைய புதுச்சேரியுடைய பாராளுமன்ற இடம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டோம் என்று வேட்பாளர் அவங்க அறிவிப்பாங்க. வேட்பாளர் நம்ம சொல்றோமா இல்லை அவங்க எதுவும் அறிவிப்பாங்க. புதுச்சேரி தொகுதி 2 வாரங்களுக்கு முன்பே பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் முதற்கட்ட பட்டியலில் வேட்பாளர் அறிவிக்காதது அங்கு விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.